எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, திமுக ஆளுங்கட்சியை கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து வராங்களே, விஜய் அவர்களால் உங்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு உங்களுக்கு எப்படி பாதிக்குமா பாதிக்காதா, இல்லை விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் திமுக ஆளுங்கட்சி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே கேஷுவலாக பேசுகிற மாதிரி, எங்களுக்கு அதெல்லாம் எந்த பயம் கிடையாது. எங்கள் கட்சி 75 வருட கட்சி, நாங்கள் பார்க்காத ஆளே இல்லை. திமுகவை யாரெல்லாமே அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களே அழிஞ்சு போயிருக்காங்க. எங்கள் கட்சியில் பெரிய கட்சி, 2026 நாங்கள் தான் நிரந்தர முதலமைச்சரும் எங்கள் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி சும்மா வெத்து வேட்டா பேசிகிட்டு இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்கள பார்த்து நம்ம ஒரு விஷயம் ஒன்று கேட்டோம்னு வச்சுங்களேன், இதை தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆனால் விஜயருடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கறதில்ல. இப்போ தேர்தல் பிரச்சாரம் வந்துருச்சு. நாளை 28ஆம் தேதி பெரம்பூர் தொகுதியில், பெரம்பூர், அண்ணா நகர், விருகம்பாக்கம், வில்லிவாக்கம், இது மாதிரி ஒரு 5 தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்றதா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுகவும் காவல்துறை சேர்ந்து அவர் எந்த இடத்துல பர்மிஷன் கேட்டாங்களோ அந்த இடத்துல குழியை தோண்டி வச்சுருக்காங்க. இதில் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாது, இங்கே நெருக்கடி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேறு சாக்கு வேணும்ல, அந்த மாதிரி முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய கட்சி 75 வருட கட்சி தானே, 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் மட்டும்தான் ஆச்சு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து. விஜய் அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இதுதான். விஜய் அவர்களுக்கு அனுபவம் இல்லை, விஜய் அவர்களுடைய நிர்வாகிகளுக்கு அனுபவம் கிடையாது. இதெல்லாம் பேசுகிற நீங்கள் ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் பர்மிஷன் மட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா பர்மிஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சுட்டா போதும், அவ்வளோதான். செத்து போயிடுவானுங்க, திமுக எல்லாமே செத்துருவானுங்க உண்மையிலேயே. ஏன்னா மக்களுடைய பேராதரவு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களிலேயே யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், எல்லாத்துடைய பேராதரவு அதிகம் உள்ள தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் மட்டும்தாங்க. இப்போ இருக்க நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு மட்டும் சொல்லுங்கள். அதனால் விஜய் அவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ முடக்க முடியுமோ முடக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையை ஓரளவுக்கு தாங்க மூட முடியும், ரொம்ப உண்மையை ஒழிச்சு வைக்க முடியாது. விஜய் அவர்கள் உண்மையான மனுஷன். அதனால் விஜய் அவர்களுக்கு நீங்கள் போட்டு என்னதான் முட்டுக்கட்டை போட்டாலும் அவர் மக்களை சந்திச்சே தான் ஆவார். மக்களை சந்திக்க மக்களுடைய பேராதரவு பாருங்கள் விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. மக்களுடைய எழுச்சியை, உண்மையான எழுச்சியை இனிமேல் தான் இந்த திமுகவும் அதிமுகவும் பார்க்க போகிறாங்க. 2026 விஜய் தான் முதலமைச்சர்.